கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டோம், நிச்சயமாக அதை செய்யாமல் போனால் நன்றாக இருக்கிறது என்பதை பல்வேறு அரசு அதிகாரிகள் எல்லாம் பல்வேறு இடையூறுகள் செய்தாலும் கூட தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நிகராக பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை 1/1/2026 முதல் அமுல்படுத்தி விட்டு சென்றார். ஜனவரி மாசம் டாப்ஸ் அறிவிச்சாச்சு. அதையும் தாண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கு இப்ப டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, கிட்டத்தட்ட 1/1/2026 அப்புறம் ஒரு 10,000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்களும் கேட்டோம், ஏதாவது முடிவெடுங்க. அவங்க அடுத்த வேலைக்கே பென்ஷன் இல்லாம செட்டில்மெண்ட் இல்லாம இருந்தாங்க. அதை கருணை உள்ளத்தோடு நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் என்றவர் டாப்ஸையாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா டாப்ஸுக்கு அடுத்த மேம்படுத்தப்பட்ட திட்டம் தான் பழைய ஓய்வூதிய திட்டம்னு. அப்ப அதுலயும் இன்றையமா என்ன சொல்றாங்க, இந்த ஆணையம் அரசாணை 111 என்ன சொல்லுது, இப்போ இடைக்கால நிவாரணம் தரன். அந்த இடைக்கால நிவாரணம் கூட என்ன, 30% அடிப்படை அவரோட சம்பளத்துல அடிப்படை ஊதியத்துல 30%, இல்லைன்னா 10,000. இதுல எது அதிகமாகுது, கூடவே 60% அகவிலைப்படி உயர். இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து இன்டர்மா நாங்க கொடுக்குறோம். இந்த ஆணை வந்ததுமே எங்களோட நம்பிக்கை போயிடுச்சு. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பட்டை நாமம் தானா, முடிஞ்சிடுச்சா, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி.